நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கும் இடையே பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் துவங்குறதுக்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கு. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 3-0 அப்படிங்கிற விதத்தில் மோசமாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்கு. ஸோ அதனால் இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரை அட்லீஸ்ட் 4-0 அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற நிலைமையும் இப்போ உருவாகி இருக்கிறதால நம்ம இந்தியா முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம MS தோனி நம்ம இந்திய அணியின் ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு எச்சரிக்கை அட்வைஸ் ஒன்று அவர் தந்திருக்காரு. அதில் ஆஸ்திரேலியா அணி பக்கம் இந்தந்த பிளேயர்கள் தான் ரொம்ப மிகப்பெரிய அபாயகரமான ஆபத்தான பிளேயர்கள், அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இந்த சீரீஸை விளையாண்டா நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம MS தோனி இந்திய அணிக்கு முக்கியமான அட்வைஸ் ஒன்று இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித் இது வரைக்கும் நம்ம இந்திய அணி பக்கம் பல டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் விளையாண்டு நிறைய ரெக்கார்டுகள் நிகழ்த்திருக்காரு. முக்கியமாக இந்திய அணியின் சீனியர் போலரான முகமது சமி, ஜஸ்பிரீத் பும்ரா, அதே போல் அஸ்வின், இவங்க எல்லாருடைய போலிங்கையும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்திய அணியின் போலர்கள் எல்லாருமே ஸ்டீவ் ஸ்மித் அவரை எதிர்கொள்கிறப்ப கண்டிப்பாக கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை அப்படின்னு நம்ம MS தோனி சொல்லியிருக்காரு. அதே போல் அடுத்த முக்கியமான பிளேயராக இருக்கிறது டிராவிஸ் ஹெட் இது வரைக்கும் நம்ம இந்திய அணிக்கு எதிராக விளையாண்ட எல்லா ஆட்டத்திலையுமே சொல்லி வச்ச மாதிரி அவருடைய சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி நம்ம இந்திய அணியின் தோல்விக்கு எல்லா வகையிலையுமே டிராவிஸ் ஹெட் ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே அவர் முக்கியமான காரணமாக இருக்காரு. அதனால் நிச்சயமாக அவருடைய விஷயத்தில் இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னா நிச்சயமாக ஒவ்வொரு மேட்ச்லையுமே பெரிய இன்னிங்ஸ் டிராவிஸ் ஹெட் விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் கடைசியாக கேப்டனான பேட் கமின்ஸ் அவரையும் நம்ம MS தோனி குறிப்பிட்டிருக்காரு. பேட் கமின்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் தலை சிறந்த முக்கியமான சிறப்பான கேப்டனாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பேட் கமின்ஸ் அவர் ஒரு போலராக இருக்கிறதால அவரால் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் பண்ணுறப்ப தனிச்சையாக யாரையும் கேட்காம பவுலிங் வீசுகிற முடிவு, அதே போல் ஃபீல்டிங் செட் பண்ணுற முடிவு, இது எல்லாமே பேட் கமின்ஸ் அவர் ஒருத்தராலேயே தனிச்சையாக எடுக்க முடியுது. இது நிச்சயமாக இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு கடுமையான நெருக்கடியான சவாலாக நிச்சயமாக இந்த தொடரில் இருக்கும். இதை கண்டிப்பாக இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நிச்சயமாக சமாளித்து தான் ஆகணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. பேட் கமின்ஸ் அவருடைய போலிங் அதே போல் அவருடைய கேப்டன்சியை சிறப்பாக இந்த தொடரில் இந்தியா எதிர்கொண்டால் மட்டும்தான் இந்த தொடரை இந்தியா ஜெயிச்சு டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போக முடியும். இந்த 3 வீரர்கள் கண்டிப்பாக இந்த தொடரில் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருப்பாங்க. நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இவங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு சிறப்பாக விளையாடுறது முக்கியம் அப்படின்னு நம்ம MS தோனி இந்த தொடரில் நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்வைஸ் எச்சரிக்கையை தற்போது அவர் கொடுத்திருக்காரு.